பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதும் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவனவன் இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசும் என்று கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். இருதயத்தின் நிறைவு என்ற வார்த்தை பார்க்கிறோம். நிறைவு என்றால் ஃபுல்னஸ், முழுமையானது, அது முழுமையாக இருப்பது, முழுமை. ஆக இருதயத்தில் ஒரு முழுமை இருக்கிற பொழுது அது ஓவர்ஃப்ளோயிங் ஆகும். ஒரு மனுஷனுடைய நுழைவாயில் எதுன்னு சொன்னால் வாய் தான் சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற நுழைவாயில் வாயாக இருக்கிறது. ஒரு கிராமத்திற்கு நுழைவாயில் ஒரு ரோடு இருக்கும் அல்லது பாதை இருக்கும். அதே போல் ஒரு பட்டணத்திற்கு, அதே போல் ஒரு நிலத்திற்கு, ஒரு வீட்டிற்கு ஒரு வாசற்படி என்ற நுழைவாயில் இருக்கும். அதே போல் சரீரத்தில் நுழைவாயில் என்பது வாயாக இருக்குது, வாய். காரணம், இருதயம் நிறைவாகிற பொழுது அது ஓவர்ஃப்ளோயிங் ஆகும். அது முழுமையாக இருக்கிற பொழுது அது வெளியில் வந்து அது காண்பிக்கும். இருதயத்தின் நிறைவு, அந்த இருதயத்தில் என்ன இருக்கிறதோ, இருதயத்தில் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வாய் பேசுகிறதாக இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எதில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுகிறோமோ, ஒரு நாளைக்கு எதில் நம்முடைய நேரத்தை செலவு செய்து காரியத்தை செய்கிறோமோ அதுதான் மனசில் பதியும். குறிப்பாக இரவில் படுக்கிறதுக்கு முன்பதாக எதை அதிகமாக நம்ம யோசித்து, ஒருவேளை செல்ஃபோன் பார்த்துட்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துட்டு அல்லது யூடியூப் பார்த்துட்டு நம்ம படுக்கும் பொழுது அதே நினைவுகள் தான் இதயத்தில் அந்த இரவெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். இரவெல்லாம் ஓடும். சில பிள்ளைகள்லாம் அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்துட்டு படுத்துருவாங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு ஏதோ பின்னாத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னு சொன்னால் எஃபெக்ட், அவங்க இருதயத்தில் ஏதோ ஒன்று பதிந்திருக்கிறது, அது வாய் பேசுகிறதாக இருக்கிறது. ஆக இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இருதயத்தில் எதை நிரப்புகிறோம் என்பது மிக முக்கியம். ஆகவே இருதயத்தில் நாம் நிரப்புகிற காரியம்தான் வெளியிலே செயல்பாட்டு கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. இருதயத்தில் நாம் செய்யப்படுற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பிரதிபலனை வெளியில் கொடுக்கிறது. ஆக இருதயத்தை சரியாக வைத்துக்கொள்வதும் அல்லது சரியில்லாமல் வைத்துக்கொள்வதும் நம்முடைய காரியத்தில் தான் இருக்கிறது. இருதயத்தை நன்மையினால் நிரப்புவதும் அல்லது தீமையினால் நிரப்புவதும் நம்முடைய காரியத்தில் தான் இருக்கிறது. ஒரு பக்கெட்டில் நம்ம நினச்சோன்னா ஒரு நல்ல ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை சேர்த்து வைக்க முடியும். அதே பக்கெட்டில் விஷமுள்ள கசப்புள்ள பதார்த்தத்தை நம்ம சேர்த்து வைக்க முடியும். ஆகவே நம்முடைய இருதயம் நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷசாலை, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதில் சேர்த்து வைக்க வேண்டும். அது இருதயம் என்ற பொக்கிஷ சாலையில் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த பொக்கிஷாலை அல்லது அந்த குதிர்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு பாக்ஸ் அப்படி இருக்கும். அதில் தங்களுடைய செல்வத்தை சேர்த்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட சேர்த்து வைக்க இடம் அவர்களுக்கு பிறகு பல நாட்களில் அவர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் நம்முடைய இருதயமாகிய பலகையில், இருதயத்தில் நாம் நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும். கிருபையில் இரக்கத்தை சேர்த்து வைக்க வேண்டும். மனுஷனுக்கு உதவி செய்து அப்படிப்பட்ட நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி சேர்த்து வைக்கிற பொழுது அதை வெளியிலே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அப்படி சேர்த்து வைக்கிற பொழுது வெளியிலே வந்து அது செயல்பாட்டு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் திருடுறான் அப்படின்னு சொன்னால் எடுத்து ஒன்று அவன் திருடுறது கிடையாது. அவன் திருடுறதுக்கு முன்பதாக இருதயத்தில் சிந்தனை பண்ணுகிறான், இருதயத்தில் யோசிக்கிறான். அவன் சிந்தனை செய்து அவன் யோசித்து செயல்பாட்டு கொண்டு வருகிறான். ஆக யோசிக்கிறது அவனுடைய காரியமாக இருக்கிறது. அதை இருதயத்தில் பதிய வைக்கிறான். இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு, கேடுள்ளதாக இருக்கிறது. கேடான இருதயத்தை நாம் எப்படி சரியாக வைத்துக்கொள்ள முடியும்? அந்த இருதயம் என்பது கேடுள்ளதாக கூட மாற்ற முடியும், அல்லது திருக்குள்ளதாக கூட மாற்ற முடியும். காரணம், இருதயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இது வேணும் வேணான்னு சொல்லாது. அது நாம் எதை நிரப்புகிறோமோ அதை வாங்கிக்கொள்ளும், அவ்வளோதான். ஐயோ இது வேண்டாம் என்று இருதயம் தள்ளாது, இது வேணும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே நாம் இருதயத்தில் எதை செலுத்தினாலும் இருதயம் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்தை எதனால் நிரப்புகிறோம் என்பது மிக முக்கியம். காரணம், அதுதான் ஓவர்ஃப்ளோ ஆகி அதுதான் வெளியே வரும். ஆப்பிள் ஜூஸ் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தொடர்ந்து ஆப்பிள் ஜூஸை ஊற்றுகிற பொழுது ஆப்பிள் ஜூஸ் தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஒரு டம்ளரில் பாய்சனை ஊற்றிக்கிட்டே இருந்தால் பாய்சன் தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். கசப்பை ஊற்றி கொண்டதால் கசப்பு தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்படி நாம் இதயத்தில் எதை நிரப்புகிறோமோ, எதை ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் ஓவர்ஃப்ளோ ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இருதயத்தில் நன்மைகளை சேர்த்து வைப்போம், இரக்கங்களை சேர்த்து வைப்போம், தேவன் கொடுக்கிற கிருபைகளை சேர்த்து வைப்போம். அது ஓவர்ஃப்ளோ ஆகட்டும். ஆண்டவராக இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசுகள் இருக்கிறவர்களை அவர் விரட்டுகிறவராக, ஊழியம் செய்கிறவராக திரிந்தார், குணப்படுத்துவராக திரிந்தார். ஆக என்னுடைய இருதயம் ஜெபத்தினாலும் குணமாக்குகிற ஊழியத்தினாலும்
சுவிசேஷம் அறிவிப்பாக நிறைந்திருக்கிற பொழுது நம்ம செயல்பாட்டுக்குள்ளது கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. எந்த ஒரு மனுஷன் நீ போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னா அவன் சொல்ல முடியாது. இருதயம் நிறைந்திருக்கணும். இருதயத்தில் சுவிசேஷ பாரம் நிறைஞ்சிருக்கணும். நீ போய் ஜோமன்னு சொல்லலாம். ஆனால் எப்போ ஜெபிக்க முடியும்னு சொன்னால் இருதயத்தில் ஜெப பாரம் சுமந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவங்களால ஜெபிக்க முடியும். அப்பொழுது தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். ஆகவே இருதயத்தை நன்மையாக நிரப்புவோம், நன்மையாக வெளிப்படட்டும். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஊழியத்தில் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். உடைய கரத்தில் தாழ்த்து பொருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். You will be succeeded.